வணக்கம். தற்போது பெயரெழுத்துக்களில் முதல் எழுத்தாக வரும் ஆங்கில எழுத்துக்களின் பலன்களை பார்த்து வருது. இதில் CGLS வரைக்கும் பார்த்தோம். இப்போது MDT, அதாவது 4 என்ற ராகுவின் எழுத்தான MDT பற்றி பார்க்கலாம். பெயரெழுத்து M-இலோ D-இலோ T-இலோ ஆரம்பித்தால் மோகன், தாமோதரன், இதை போலவும் திருலோகச்சந்தர், இது போல டி. MDTயில் ஆரம்பித்தால் ராகு என்ற 4ஆம் எண்ணில் அந்த எழுத்து ஆரம்பிப்பதாக பொருள். இவர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏது என்று பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து நான் தரும் ஜோதிட அதிசயங்களை அறிந்து கொள்ளுங்கள். ராகுவின் எழுத்தான DTM இவற்றை வைத்துக் கொள்வதால் இவர் பெயரில் முதல் எழுத்தாக வருவதால் இவர் ராகுவின் அம்சம் கொண்டிருப்பார்கள். இவர்கள் மிக சுறுசுறுப்பாகவும் தன்னுடைய காரியத்தில் சமத்திரர்களாகவும் பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர்களாகவும் பெரும் புகழ் பெற்றவர்களாகவும் நிறைய செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு தோட்டி முதல் தொண்டமான் வரை என்று சொல்லுமாறு சாதாரண தொழிலாளிகளிலிருந்து பெரும்பெரும் முதலாளிகள் வரைக்கும் எல்லோரும் பழக்கத்தில் இருப்பார்கள். எல்லோரும் நட்பாக இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். மிகவும் கோபம் வந்தால் தான் அவர்களை எதிரியாக நினைப்பார்கள். அல்லது இவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் நண்பர்களாகவே இருப்பது வழக்கம். இவர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். சுறுசுறுப்பாகவும் தன் காரியத்தில் முக்கியமாகவும் இருப்பார்கள். தான தர்மங்கள் அதிகம் செய்யாவிட்டாலும் அளவறிந்து செலவு செய்வார்கள், அளவறிந்து உதவி செய்வார்கள். இவர்களுக்கு எப்படியும் 40 வயதுக்கு பின் பணக்காரராவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் மேஷராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ வந்துவிட்டால் நிச்சயமாக பணக்காரராகுவார். ரிஷபராசிக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் இந்த பெயர் அமர்ந்து விட்டால், இந்த பெயர் முதலெழுத்து அமைந்தால் மிகவும் நல்லது தான். இப்படிப்பட்டவர்கள் ராகுவின் கல்லான கோமேதகத்தை அணியலாமா என்றால், ராகுவின் கல் இந்த எழுத்து நியூமராலஜிக்குள் அடங்காது. இது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து, ஜாதகத்தில் ராகு நல்ல பொசிஷனில் இருந்தால்தான், யோகம் தரும் வகையில் இருந்தால்தான் அடைய வேண்டும். 4ஆம் தேதி பிறந்தோம் என்பதற்காகவோ MDTயில் பெயர் ஆரம்பிக்கிறது என்பதற்காகவோ அல்லது 4 என்பது பிறந்த தேதியில் மொத்தமாக வருகிறது என்பதற்காகவோ அல்லது பெயர் எழுத்துக்களின் மொத்த கூட்டுத்தொகை 4 வரிசையில் வருகிறது என்பதற்காகவோ ராகு மோதிரம் கோமேதகம் அணிய முடியாது, அணியக்கூடாது. ஜாதகத்தை பரிசீலனை செய்துதான் ராகுவின் கல்லை அணிய வேண்டும். இல்லாவிட்டால் ராகு யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் அவமானங்களையும் ஆபத்தையும் கொடுக்கும். எனவே ஜாதகத்தை பரிசீலனை செய்து இந்த கோமேதக கல்லை அணியலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள். தொடர்ந்து சேனலை பார்த்து உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.